ஒருமுறை சமயபுரம் மாரியம்மன் தன் தங்கையை பார்க்க வருகிறாள். அந்த தங்கைக்கு 7 குழந்தைகள். அக்கா வருகிறாள் என்ற சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பயம் அவள் மனதில். ஏனென்றால் சமயபுரத்தால் ஆக்ரோஷ சக்தி. அம்மன் கண்களில் எப்போதும் ஒரு நெருப்பு ஜுவாலை. அது தன் குழந்தைகள் மீது பட்டுவிடுமோ என்ற பயத்தில் 7 குழந்தைகளையும் 7 பானைகளுக்குள் மறைத்தாள். அம்மன் வீட்டுக்குள் வந்து கேட்டாள், தங்கையே, என் குழந்தைகள் எங்கே? குழந்தைகள் விளையாட சென்றிருக்கிறார்கள் என்று பொய் சொன்னாள். அந்த பொய்யை தன் யோக சக்தியால் அறிந்த சமயபுரத்தாள், என்னிடமே பொய் சொல்கிறாயா? எதை என்னிடம் மறைத்தாயோ அது அனைத்தும் கல்லாக மாறட்டும். பானைகளை திறந்த தங்கை அதிர்ச்சியில் உறைந்தாள். 7 குழந்தைகளும் கல்லாக மாறியிருந்தார்கள். அம்மனை கெஞ்சி மன்றாடினாள். அப்போது மனமிறங்கிய மாரியம்மன் சொன்னாள், இனி இவர்கள் என் பிள்ளைகள், சப்த கன்னிகைகளாக என் கோவிலில் இருப்பார்கள். முதலில் இவர்களை வணங்கி பிறகு என்னை வணங்குங்கள். இன்றும் சமயபுரத்தில் சப்த கன்னிகைகள் வழிபாடு முதலில்.